அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இப்போ நிறைய பெண்கள் மனசில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நிறைய பேர் இந்த சூழ்நிலையில் தான் இப்போவும் வாழ்ந்துட்டுருக்காங்க. என்னென்னா, காலையிலேருந்து இரவு வரைக்கும் தன்னோட குடும்பத்துக்காகவும் தன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து பல விஷயங்கள் செஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு ஒரு ஓரமாக உட்காரும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் இவ்வளோ செய்கிறேன், எல்லாரோட தேவைகளும் பார்த்து பார்த்து நான் பூர்த்தி செய்கிறேன். ஆனால் என்னை ஏன் யாருமே மதிக்கிறதே இல்லை, என்னை ஒரு பொருட்டாக கூட யாரும் நினைக்கிறதே இல்லை, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்குமரலோடு தான் இப்போவும் சில பெண்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படி குமரும்போது என்னை யாருமே மதிக்கிறதில்ல, என்னை யாருமே ஒரு பொருட்டாக நினைக்காத மனுஷங்களுக்கு பின்னாடி நான் ஓடி ஓடி என்னோடய கால்கள் தான் தேஞ்சு போச்சு. இதை எப்படி நான் மாற்றுறது, இதுக்கு நான் என்ன வழி பண்ணால் என்னோடய கஷ்டத்துக்கு வழி பிறக்கும் அப்படின்னு நிறைய பெண்கள் ஏக்கத்தோடு காத்துட்ருக்கும்போது இந்த கதை கிடச்சா அப்படி இருக்கும். உங்களை அலட்சியப்படுத்துகிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் போய் அன்புக்காக ஏங்கி நின்று அழுந்தோ இல்லை சண்டை போட்டோ எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஆனால் அவங்களையே அதிர வைக்கிற மாதிரி ஒரு 10 ரகசியம் இருக்குது. இந்த 10 ரகசியம் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மருந்தாக இருக்கும். அதை ஒரு ஞானி இந்த பெண்ணுக்கு கொடுக்குறாரு. அந்த 10 ரகசியங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கதையை முழுமையாக கேளுங்க. அந்த 10 ரகசியமான வார்த்தைகள் நான் கடைசியில், அதாவது கதையோட கடைசியில் சொல்ல போகிறேன். சரிங்களா? இந்த கதை ஒரு எப்படின்னா அமைதியான, யார் வம்பு தும்புக்கும் போகாத ஒரு பெண்ணோட கதை. கதைக்குள்ளே போகலாங்களா? ஆனந்தி அப்படின்ற ஒரு பெண் இருக்கா. அவள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாள். ரொம்ப அமைதியான பொண்ணு, யாரையும் எதிர்த்து பேச மாட்டாள். அவள் என்ன பண்ணுறா, ஒரு கூட்டு குடும்பத்தில் போய் வாக்கப்படுறா. அவள் காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் நிற்க நேரம் இல்லாமல் யார் என்ன கேட்டாலும் எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்றத பார்த்து பார்த்து செய்வாளாம். இந்தளவுக்கு எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்றத பார்த்து பார்த்து செஞ்சாலும் அவங்க மாமியார் அவள் செய்யாத ஒரு தவறை எப்படி அவளை திட்டலாம், இல்லை செஞ்ச விஷயத்தில் எப்படி குறை சொல்லலாம் அப்படின்றதுல தான் தினமும் அவங்க ஒரு பெரிய வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்களாம். எப்போ பாரு ஏதாவது, அந்த காய் வேகலை, இதுக்கு உப்பு பத்தலை, ஏன் இதை இப்படி செஞ்சுருக்க அப்படின்னு தினமும் ஒரு இதுதானம்மா. ஏன் இந்த வீடு சரியாக கூட்டலை, அங்கே பாரு குப்பை இருக்குது, இங்கே பாரு துணியெல்லாம் இப்படி களைஞ்சு கிடக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்க இப்படி தான் இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க நாத்தனாருங்க. என்னென்னா, அவங்க இருக்கும்போதே அவங்கள பற்றி தவறாக சொல்கிறது, அவங்க செய்கிற விஷயங்கள் எல்லாம் இதை இப்படி கூட செய்வாங்களா, இந்த அளவுக்கு படிச்சிருக்கா, இந்த அளவுக்கு விவரம் இருக்குது, அப்படி இருக்கும்போது ஏன் இவ இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை காது படவே அவளை குறை பேசுறது. சரி, இவங்க தான் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு தன்னோட கணவர்கிட்ட தன்னோட ஆதங்கத்தை எல்லாம் கொட்டுறா. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆதங்கத்தை கொட்டுறாங்களேன்னு கஷ்டப்படுறாங்களேன்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் மேலும் அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி இன்னும் பல விஷயங்களை அவரும் சொல்கிறாரு. இந்த ஒவ்வொரு விஷயங்களும் மனசுக்குள்ளே போட்டு குழப்பின அந்த ஆனந்தி என்ன பண்ணுறா, சாப்பிடாமல் கொள்ளாமல் சரியாக தூக்கம் இல்லாமல் ரொம்ப மெலிஞ்சு போயிடுறா. ரொம்ப கஷ்டத்தில் இந்த வாழ்க்கையே வெறுத்து போய் இருக்கிற நிலைமையில் அவங்க ஊருக்கு ஞானி ஒருத்தர் வராரு. தெரிஞ்ச உடனே ஆனந்தி என்ன பண்ணுறா, முதல் ஆளாக போய் நிற்கிறா. நின்று தன்னோட குறைகள் எல்லாம் அழுந்து புலம்பி தள்ளுறா. உடனே ஞானி எதுவுமே பேசல, ரொம்ப சின்ன புன்னகையோடு ஒரு கூடை நிறைய மாம்பழங்களை கொடுக்குறாரு. ஆனந்தி, இது சாதாரண மாம்பழம் கிடையாது, இந்த மாம்பழம் ரொம்ப சக்தி வாய்ந்த மாம்பழம். இந்த மாம்பழத்தை உன்னை யார் திட்டுறாங்களோ, உன்னை யார் அலட்சியப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன புன்னகையோடு இந்த மாம்பழத்தை கொடு. அவங்க ஏன் கொடுக்குற, எதுக்கு கொடுக்குற அப்படின்னு பல கேள்விகள் கேட்பாங்க. இருந்தாலும் நீ எதையுமே சொல்லக்கூடாது, உன்னோட உதட்டில் எப்பயும் புன்னகை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு.
இவளும் என்ன பண்ணுறா, அந்த பழம் நிறைய கூடைகளை கொண்டு வரா. வழக்கம் போல் அவங்க மாமியார், ஏன் தினமும் டீ வைக்க பால் காய்ச்சணும்னு உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, காலையில் எழுந்த உடனே இந்த வேலைகளை செய்யணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு குறை பேசிக்கிட்டே சமையல் அறை பக்கமாக வராங்க. இது எல்லாம் கேட்டு ஆனந்தி என்ன பண்ணுறா, வழக்கம் போல் அழுகாமல், வழக்கம் போல் கோவப்படாமல், சின்ன புன்னகையோட ஒரு மாம்பழத்தை எடுத்து அவங்க அத்தை கிட்ட கொடுக்குறா. அதை வாங்கின உடனே அவங்க அத்தைக்கு வந்து பயங்கர கோவம். என்னடி என்னையே வந்து கிண்டல் பண்ணுறியா நீ, நான் இவ்வளோ கத்திட்டு இருக்க, நீ என்னடான்னா சாதாரணமாக ஒரு மாம்பழத்தை எடுத்து கொடுக்குற, உனக்கு அவ்வளோ திமிரா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஆனந்தி எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் என்ன பண்ணுறாங்க, அந்த மாம்பழத்தை கொடுத்துட்டு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அவரும் ரொம்ப நேரமாக யோசிச்சு, என்னாச்சு இவளுக்கு, பேய் இது பிடிச்சிருச்சோ, இத்தனை நாள் அழுவா, கோவப்படுவா, எதையாவது சொல்லுவா, ஆனால் இன்றைக்கி என்ன சிரிச்சுட்டே ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டு போகிறாளேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் திட்டிகிட்டே இருந்த அவங்க அத்தை என்ன பண்ணுறாங்க, அந்த மாம்பழம் பார்க்குறதுக்கு ரொம்ப பளபளன்னு, பார்த்த உடனே சாப்பிடணுன்ற மாதிரி இருக்குமா. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க திட்டி முடிச்சதெல்லாம் போதும்னு அந்த மாம்பழத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ஆன உடனே அவங்க நாத்தனார் வராங்க. வந்தவுடனே, என்ன நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவங்கள கலாய்க்கிறாங்க. இந்த முறை ஆனந்தி அதுக்கு கோவப்படலை. என்ன பண்ணுறாங்க, அவங்க மாமியாருக்கு கொடுத்த மாதிரி ஒரு மாம்பழத்தை எடுத்து அவள் கையில் நீட்டுறாங்க. அவள் வாங்கிட்டு, என்ன நீ ஏன் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஒரு புன்னகையோடு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயாச்சு ஆனந்தி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த நாத்தனாருக்கு ஒன்றும் புரியலை. ஏன் இவங்க இப்படி ஏன் பண்ணுறாங்க, என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு போயாச்சு. இந்த மாதிரி ஒரு வார காலம் ஏதாவது திட்டிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ஆனந்தி என்ன பண்ணுறா, கோவப்படலை, அழுகலை, எதுவுமே பண்ணலை. எல்லாரும் திட்டும் போதும் அவளை அலட்சியப்படுத்தும் போதும் என்ன பண்ணுறா, ஒவ்வொரு மாம்பழத்தை எடுத்து அவங்க கையில் கொடுக்குறா. ஒரு வார காலம் முடியுது. அப்போ என்ன ஆகுது, அவங்க திட்டுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இத்தனை நாள் திட்டும்போது அவள் கோவப்படுறா, அழுகிறான்ற தெரிஞ்ச அவங்க மாமியார், நாத்தனார், புருஷர் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இவள் அழுகிறா அப்படின்றதுனால இன்னும் அவளை அழுக வைக்க தான் நினைக்கிறாங்களே தவிர அவள் ஏன் அழுகிறா அப்படின்னு யாருமே யோசிக்கலை. எல்லாருக்குமே யாராவது குழந்தை ஏதாவது பண்ணி அது ஏதாவது சினுங்குது அப்படின்னா திரும்ப திரும்ப அதை சினுங்க தான் தோணுமே தவிர ஐயோ சினுங்குதே அப்படின்னு யாரும் பாவப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு முறையும் அழுகும்போது என்ன பண்ணுறாங்க, இன்னும் அவளை அழ வைக்க தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த முறை அவள் என்ன பண்ணுறா, அழுகலை, கோவப்படலை, ரொம்ப நிதானமாக அதுவும் புன்னகையோடு அந்த வாரத்தை கடந்து வந்ததுனால எல்லாருக்குமே திட்ட அவள் எதையுமே கண்டுக்கலையே அப்படின்ற மாதிரி என்ன ஆகுது, அவளுக்கு திட்டுறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி டயர்டாயிடுது. என்னடா இது, கொஞ்ச நாளாக செய்கிறதே புரியலையே, இவகிட்ட ரொம்ப மாற்றம் தெரியுதே, என்னவா இருக்கும், நம்ம அப்படி ஏதாவது மீறி திட்டினோம்னா மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்து நம்ம வாயை அடைச்சிட்றா, என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுறா, ஒவ்வொரு நாளும் ஆனந்தி தன்னோட மன வலிமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த மாதிரி நம்ம ஏன் மற்றவங்க திட்டுறதுக்காக நம்ம ஏன் அவங்களுக்கு இடம் கொடுக்கணும், அவங்க திட்ட நம்ம முதல்ல ஏன் ஏற்றுக்கணும், அவங்க திட்டுறத நம்ம ஏற்றுக்கிட்டாதான் நமக்கு அந்த கஷ்டம் தெரியுமே தவிர, நம்மளை காயப்படுத்துமே தவிர, அதை நம்ம ஏற்றுக்கலன்னா அந்த கஷ்டம் நம்மளுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. தன்னோட கடமையை அவள் செஞ்சுக்கிட்டே இருக்கா. ஆனால் யாராவது திட்டினாவோ இல்லை தன்னை அலட்சியப்படுத்தினாவோ தனக்கு மதிப்பு கொடுக்காத நேரத்தில் அவள் அதுக்காக கொஞ்சம் கூட கவலைப்படலை. ஒவ்வொரு நாளும் அந்த அமைதி அவளை ரொம்ப பக்குவப்படுத்துது. இந்த மாதிரி அவள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக லேசாகுது. ஒரு வார காலம் முடிகிற நேரத்தில் அந்த ஞானி என்ன பண்ணுறாரு, அவளோட ஊருக்கு திரும்பவும் வராரு. இந்த மாம்பழம் நிரந்தர முடிவு இல்லை, உனக்கு ஒரு மந்திர புத்தகத்தை கொடுக்குறேன். அந்த புத்தகத்தில் ஒரு 10 ரகசிய வார்த்தைகள் இருக்குது. இதை நீ வாழ்க்கையில் பயன்படுத்துகிறனா உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர புத்தகத்தை சாமியார் என்ன பண்ணுறாரு, ஆனந்தி கையில் கொடுத்துட்டு போயிடுறாரு. இதுதாங்க இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான 10
மந்திர ரகசியம், அதாவது உங்கள் காயத்திற்கு மருந்தாக இருக்கிற அந்த ரகசிய வார்த்தை என்ன அப்படின்றத பார்க்கலாங்களா. முதல் வார்த்தை என்னென்னா, பரிசு உங்களது இல்லை. அப்படின்னா என்னென்னா, இப்போ யாராவது உங்களை திட்டுறாங்க, இல்லை உங்களை கோவப்படுத்துகிறாங்க, இல்லை உங்களை அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணோம், அதை நம்ம ஏற்றுக்கிட்டால் தான் அது தன்னை காயப்படுத்தும். அதே நம்ம அதை கண்டுக்காமல் அதை ஏற்றுக்காமல் நம்ம இருந்தோம்னா என்னாகும், அது நம்மளை மனசை காயப்படுத்தாது. இப்போ ஒரு பொருள் உங்களுக்கு பரிசாக கொடுக்குறாங்க, அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டேன்னா அது உங்களோட பொருள், அப்படி ஏற்றுக்கலைன்னா அது அவங்களோடது தானே. இவ்வளோதாங்க சிம்பிள். என்னென்னா, பரிசு உங்களது இல்லை அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், மௌனம் கவசம். என்னென்னா, இப்போ விவரமே இல்லாத தன்னை காயப்படுத்தணும்னு ஒரு நபர் உங்களை காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம அதை கண்டுக்கவே கூடாது. ரொம்ப அமைதியாக நம்ம அவங்க திட்டுறாங்களே அப்படின்னு நம்ம ரியாக்ட் பண்ணாதான் அது அவங்களுக்கு பெரிய சக்தியாக மாறும். ஆனால் நீங்கள் அவங்க திட்டும் போது நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கே பெரிய அபாயமாக தான் போய் சேரும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, நாய் குறைக்குது அப்படின்றதுக்காக நம்ம திரும்ப குலைக்க முடியுங்களா? இவ்வளோதாங்க சிம்பிள். என்ன பண்ணணும், மௌனம் தான் நம்மளுக்கு கவசமாக இருக்கும். மூணாவது விஷயம், அதாவது மூணாவது ரகசியம், எதிர்பார்ப்பு வேண்டாம். நிறைய பெண்கள் உடைந்து அழுவுறதுக்கு காரணமே எதிர்பார்ப்பு தாங்க. நம்ம இவ்வளோ செய்கிறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறோம், ஆனால் நம்மளை யாருமே பாராட்டவே மாட்டேங்கிறாங்க. பாராட்டலாம் கூட பரவாயில்ல, யாரும் திட்டாமல் இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற ஒரே விஷயம் எதிர்பார்ப்பு தாங்க. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா அது தன்னை பாராட்டினா கூட பரவாயில்ல, அதை பாராட்டாமல் இருக்கிறவங்க கூட இருக்காங்க. ஆனால் குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஏற்றுக்கவே முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்போவுமே எவ்வளோ செய்கிறோம் நம்ம அப்படின்னு நம்மளை பாராட்டணும் அப்படின்னு மட்டும் எப்போவுமே நினைக்காதீங்க. அந்த எதிர்பார்ப்பு உங்களை என்ன பண்ணும், கண்டிப்பாக கஷ்டத்தில் தான் போய் தள்ளும். இதை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் எதிர்பார்ப்பால் மட்டுமே பாதிக்கப்படுறாங்க. நான்காவது ரகசியம், உன் மகிழ்ச்சி உன் உள்ளே. ஆமாங்க, என்னோட சந்தோஷம் என்னோட உள்ளத்தில் தான் இருக்குது. மற்றவங்க பாராட்டினாதான் என் உள்ளம் மகிழும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது நம்மளோட முட்டாள்தனம். இப்போ ஒரு பூவோ இல்லை வேறு எதுவோ யாருக்காகவும் இப்போ நேரமாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், யாராவது தன்னை பாராட்டினாதான் நான் மலருவேன், இல்லை நான் பாராட்டினாதான் உதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நிற்க முடியுங்களா? யார் என்ன வேலை செய்கிறாங்களோ அது யாருக்காகவும் நிற்காது. அப்படி இருக்கும்போது உங்களோட மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது மற்றவங்க பாராட்டினாதான் என்னோட சந்தோஷம் இருக்குது அப்படின்னு ஏன் நினைக்கணும், இல்லைங்களா? அஞ்சாவது விஷயம், குடும்பத்தில் இருந்து விலகி இரு. எப்படின்னா, உங்களோட கடமையை செய்யுங்க. யாருக்கு என்ன செய்யணும், எப்போ எந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்றத உங்கள் கடமையை கண்ணாக செய்யுங்க. ஆனால் நான் இவ்வளவும் செய்கிறேன், என்னை யாரும் பாராட்டலை அப்படின்னு கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அதுதாங்க முக்கியம். நீங்கள் எவ்வளோ கடமைகள் செஞ்சாலும் உங்களை யாரும் பாராட்ட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்னை பாராட்டலை அப்படின்னு ஏங்கி நிற்கிறது முட்டாள்தனம். இன்னொன்று, ஆறாவது ரகசியம், சாட்சியாக இரு. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, இப்போ ஏதாவது வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஏதாவது நடக்குது அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே போய் இன்வால்வ் ஆகி நம்ம ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே நம்மளோட மதிப்பு, அதாவது நம்மளோட வார்த்தைக்கு அங்கே மதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் போய் அதில் ஏதாவது மதிப்பான ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னால் கூட அங்கே அவங்களுக்கு அது காதிலே விழாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், நீங்கள் இப்போ ஒரு படத்துக்கு போனால் இந்த சீன் இப்படி நல்லா இருக்குது, இதை இப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னால் அந்த பிக்சருக்கு புரியுமா? அந்த மாதிரி தாங்க, அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்படியெல்லாம் நடந்துச்சு நம்ம சொல்லலாமே தவிர அதை நம்மளால் மாற்ற முடியாது. என்ன பண்ணணும்,
நம்ம அந்த இடத்துல இது இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சாட்சியாக வேணால் இருக்கலாம், அதை நம்மளால் மாற்றி அமைக்க முடியாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 7வது ரகசியம், உன்னை நீயே செதுக்கு. நம்ம நிறைய பேர் நிறைய கஷ்டத்தில் விழறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? எந்தாவது ஒரு வேலையில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு நம்மளோட வளர்ச்சியின் மேலே நம்மளுக்கு எல்லா ஆர்வமும் போயிடும். அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும், யார் தன்னை பாராட்டினா கூட நம்ம அதை பெருசாக எடுத்துக்கவே மாட்டோம். நம்மளோட வளர்ச்சி மூலமாக அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் யார் கையும் எதிர்பார்க்காமல் உங்களோட தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்கிற மாதிரி உங்களோட வளர்ச்சியை வளர்த்துக்கோங்க. 8வது ரகசியம், நடந்ததை நினைக்காதே. நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுங்களா? எப்போவோ யாரோ திட்டினதையோ இல்லை எப்போவோ நடந்த ஒரு விஷயத்தையோ நினச்சி இப்போவும் கஷ்டப்பட்டுருப்போம். அன்னைக்கு நான் அவ்வளோ செஞ்சேன், இருந்தாலும் என்னை திட்டாங்க. நான் அன்னைக்கு நல்லது தான் செஞ்சேன், ஆனால் அது யாருக்குமே புரியலை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடித்தேன், ஆனால் யாருமே அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. நான் அவங்களுக்காக இவ்வளோ உதவி செஞ்சு கொடுத்தேன், ஆனால் அதை யாருமே பொருட்படுத்தவே இல்லை அப்படின்னு நம்ம என்றைக்கோ நடந்த ஒரு விஷயத்தை இப்போவும் நினச்சி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். கவலைப்படுறதுக்கு நம்மளுக்கு 1000 விஷயம் இருக்குது, நம்மளை கவலைப்படுத்துவதற்கு 1000 பேர் இருக்காங்க. ஆனால் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்றதை நீங்கள் மறக்காமல் வச்சுக்கோங்க. 9வது ரகசியம் என்ன தெரியுங்களா? அன்பை பிச்சையாக எடுக்காதே. எல்லாருமே ஏங்குற ஒரு விஷயம் அன்புக்காக மட்டும்தான். இப்போ ஒரு பிச்சைக்காரங்கிட்டே போய் நம்ம பிச்சை கேட்போமா? அந்த மாதிரி அன்பு இல்லாதவங்க கிட்ட போய் நம்ம அன்பை பிச்சையாக வாங்க முடியுங்களா? இதை மறக்காதீங்க. யாருமே அன்பை பிச்சையாக மட்டும் யார்கிட்டேயுமே வாங்காதீங்க. அது இருக்கிறதுலே மோசமான ஒரு பழக்கம். அன்பே இல்லாதன்ற இடத்துல அந்த இடத்துல அன்பு வேணும் ஏங்கி நிற்கிறது யாரோட முட்டாள்தனம்? உங்களுக்கே புரியுது இல்லைங்களா? அன்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அன்புக்காக எப்போவுமே ஏங்காதீங்க, சரிங்களா? 10வது ரகசியம், இதுதான் கடைசியாக இருந்த ரகசியம், உனக்கு நீயே துணை. ஆமாங்க, இந்த மாதிரி கஷ்டத்துலலாம் யாருமே எப்போவுமே உங்களுக்கு துணையாக இருக்க மாட்டாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வெளியில இருந்து வர நபர்களாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த மாதிரி தான்மா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொல்லுவாங்க. இல்லை குடும்பத்தில் நீ ஏன் இப்படி பண்ணன்னு கேட்பாங்க. யாருமே உன்னோட நிலைமையில இருந்தோ இல்லை உனக்காக ஆறுதல் வார்த்தைகளோ பேச மாட்டாங்க. உனக்கு நீயே துணை. முதல்ல நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கோங்க. அப்படி நேசிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா உலகம் உங்களை நேசிக்கும் அப்படின்றத நீங்கள் மறக்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பிறரை எதிர்பார்த்து பிறர் அன்புக்காக ஏங்கி பிறரோட துணைக்காக நம்ம நின்னோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பொழுதுமே கஷ்டம் மட்டுமே சேரும். எதிர்பார்ப்பு மட்டும் எப்பொழுதுமே நம்மளோட வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அது முதல்ல ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை விட உறுதியானவங்க யாருமே கிடையாது. உங்களை யாராலையும் காயப்படுத்தவே முடியாது. காயப்படுத்துகிற ஒவ்வொரு நபர்கிட்டையும் நீங்கள் சின்ன புன்னகை, அது அவங்களுக்கு மிகப்பெரிய அடியாக மாறும். இவ்வளோ திட்டுறமே, என்னடா இவங்க எதுவுமே கண்டுக்காமல் ரொம்ப அசால்ட்டாக போகிறாங்களே அப்படின்னு என்ன நினைப்பாங்க? 1 நாள் திட்டுவாங்க, 2 நாள் திட்டுவாங்க, 3 நாள் அசிங்கப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே அது போர் அடிச்சு போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்க அதை பற்றி யோசிக்கவே மறந்துடுவாங்க. ஏன்னா நீங்கள் அதையெல்லாம் பார்த்து நீங்கள் வலிமையாளியாக மாறிடுவீங்க. அப்புறம் என்ன ஆகும்? அவங்க தான் தோற்று போவாங்க. இந்த 10 ரகசியத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாராலையும் அசைக்க முடியாது, யாரையும் உங்களை காயப்படுத்தவே முடியாது. அவ்வளோ தைரியமான சாதனை பெண்களாக தான் நம்ம எல்லாருமே வளம் வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கும் இந்த கதையை ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுவும் இந்த 10 ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களை விட உறுதியான பெண் கிடையவே கிடையாது. நன்றி, வணக்கம்.